friends, welcome back to our happy home. இன்னைக்கு கிட்ஸ்க்கான ஒரு கேம் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து நிறைய விளையாடுவாங்க, வெளியில் போய் விளையாடுவாங்க, டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க, போர்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. ஆனால் இந்த கேம்ஸ் எல்லாமே வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஃபன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கேம் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு கேம் ரிவ்யூ தான் அதே மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த கேம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் கேம். இது வந்து நார்மல் பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். அதாவது ரொம்ப ஈஸியாக விளையாடுற மாதிரி உண்டான பிஸ்னஸ். சின்ன பிள்ளைங்க கூட இதை விளையாடலாம். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 7+ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை விளையாட கொடுக்கலாம். அதுக்குண்டான சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதை விளையாட கொடுக்கலாம். அதை வந்து நான் உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படின்னு. இந்த கேம் வந்து 199 ரூபா தாங்க. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இதோட அமேசான் லிங்க் முடிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இதில் உள்ள என்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல்ல இது கூட வந்து இப்படி ஒரு போர்டு வரும். இதில் வந்து லூடோ மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 தனித்தனி பாக்ஸஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது 12 ஐட்டம்ஸ் ஒரு இதுக்கு இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒரு தனித்தனி ஷாப் மாதிரி அந்த மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டாய் ஷாப், இது பேக்கரி, இங்கே இருக்கிறது வந்து ஆக்சசரிஸ், அப்புறம் கிராசரி ஷாப்ஸ், அந்த மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கேமை. இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம டைஸ் உருட்டி அதோட நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ஆரோஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ வழியாக ஃபுல்லாக அப்படியே போய் இந்த பக்கம் வர்ற மாதிரி அதில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கோம். ஆரஞ்சு கலர், இது தெளிவாக இல்லை, இது மேலே ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பேஸ்கெட் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். இந்த பிக்சரில் வந்து நம்ம காயின் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷாப்பில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைனில் உள்ள பேஸ்கெட்டில் இருந்தால் இந்த டாய் ஷாப்பில் ஷாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ளூ லைன் அப்படின்னா அந்த கிராசரி ஷாப்பில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கேம் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பிக்சர்ஸ் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பே 22 பேங்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது நம்ம வந்து 20 rupees பேங்க்கு கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அந்த மாதிரி இருக்கும். 100 rupees பேங்க்லேருந்து கிடைக்கும். அந்த மாதிரி சில இதுவும் வந்து அங்கங்கே இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு சில காயின்ஸ் உள்ளே இருக்கிறது. இந்த பவுச் வந்து நான் போட்டு வச்சுருக்கேங்க, பவுச்சோட வராது. இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸ் இருக்கும். என்ன டிசைன் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்ததோ அது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து 5 rupees, 10 rupees, 20, 50, 100 அப்படி 500 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனி கலரில் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு 4 கலர் காயின்ஸும் ஒரு டைஸும். இப்போது இதை எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு அந்தந்த பிளேஸில் அந்தந்த பிக்சரை அதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மணியை வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறோம். இப்போ 2 பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணுறேன்.
இப்போ 5 ருபீஸில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 10 பீஸோ இல்லை ஒரு 7 8 அந்த மாதிரி எடுத்து 2 பிளேயர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து பேங்க்குக்கு வச்சிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மணிலையும் 10 ருபீஸ் 20 ருபீஸ் எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்றோம். இப்போ டைஸ் ரோல் பண்ணி அதில் என்ன நம்பர் வருதோ அதுபடி நம்ம வந்து காயின்ஸ் மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த வந்து 2 வந்திருக்கு. இப்போ இந்த காயினை மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த காயின் வந்து பேஸ்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லைனில் உள்ள பேஸ்கெட் வந்திருக்கனால இந்த டாய் ஷாப்லேருந்து ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பலூன் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னா இந்த பலூன் வந்து 25 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ 25 ருபீஸ் எடுத்து பேங்க்கில் வச்சுட்டு நம்ம அந்த கார்டை எடுத்து அந்த பிளேயர் அவங்க வச்சுக்கலாம். ஸோ அதனால அவங்க எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க கையில் இருக்கும். இப்போது இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அட்டையில் இது ஒன்றும் பெரிய வேறு எதுவும் அட்டை இல்லைங்க. சாதாரணமாக நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது வரும் இல்லையா, அந்த அட்டையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஒவ்வொரு ஐட்டம்ஸோட ரேட்டும் தனித்தனியாக எழுதியிருக்கேன். இதில் மொத்தம் வந்து 48 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 48 ஐட்டம்ஸ்க்கும் என்னென்ன ரேட்டோ எழுதியிருப்பேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மணி வந்து ஆட் பண்ணி ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக அந்த மணி வந்து நான் இதில் எழுதி வச்சுருப்பேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக பிரித்து ஒரு ஹாஃப் ஒரு பிளேயருக்கும் இன்னொரு ஹாஃப் இன்னொரு பிளேயருக்கும் எடுத்து வச்சுருவேன். இப்போ அவங்க ஏதாவது இதில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்கரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு இது வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து 300 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த 300 ருபீஸை டைரெக்டாக எடுத்து பேங்க்கில் வச்சுட்டு அந்த கார்டை எடுத்து அவங்க வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்து ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் கான்செப்ட் மட்டும் அவங்களுக்கு புரியும். அடிஷனல் சப்ராக்ஷன் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தேவை இருக்காது மணி கன்ஃபியூஷனில். இப்போ கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் கடைசியில் இப்போ ஒரு 3 கார்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த இது வாங்க போகிறோம். இதில் வந்து 85 இருக்குது. நம்மக்கிட்ட அந்த 85 இல்லை அப்படின்னா அந்த குழந்தையால் அதை வந்து வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன புரியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்ம அதை வாங்க முடியாது அப்படிங்கிற கான்செப்டை வந்து பேசிக்காக இந்த கேம் மூலமாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வெளியில் போகிறப்ப கூட அவங்கக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி அன்னைக்கு உங்ககிட்ட அது காசு இல்லை அதனால உன்னால் வாங்க முடியல, அதே மாதிரி இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை ஸோ என்னால் வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது பசங்க எல்லாம் விளையாடுறாங்க, அதை நீங்கள் டைரெக்டாக பாருங்கள். அவங்களே தான் எல்லாருமா சேர்ந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மணி வந்து பிரித்து கொடுக்குறதெல்லாம் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தேன். ஏன்னா அவங்களால அது வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது, எல்லோரும் சின்ன பிள்ளைங்க இல்லையா. இப்போ முடித்தோடனே ஒவ்வொருத்தராக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த கார்ட்டில் வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவன் வந்து 20 ருபீஸ் பேக்கு பெனால்ட்டி பே பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்போ அதை ஷோ பண்ணேன் இல்லையா, அந்த ஒரு பிக்சர் வந்து அவனுக்கு வந்திருக்கு. இப்போ அவங்க பையிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. என்ன வேணும் மட்டும் சொல்லு. பேங்கில் வேணுமா, வெயிட் பண்ணு. 125 125 100 120 20 20 20 20னா என்னது, இது 50 20 20 20 இங்க இருக்கு பாரு கிரீன் கலர் 25. Take your bangle. அவங்களுக்கு வந்து அந்த டைரெக்டாக நம்பர் 25 10 இதுதான் தெரியுமே தவிர 125னா 100 ருபீஸ் 20 ருபீஸ் 5 ருபீஸ் அப்படி எடுத்து கொடுக்கணும்னு வந்து தெரியாது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுத்தமாக 125 இப்படி வந்து கொஞ்ச நாள் இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளை பின்ன அவங்களுக்கே வந்து அந்த டினாமினேஷன் எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். கார்த்திக் வந்து அதை 2-3 தடவை விளையாண்டுருக்கனால அவன் ஈஸியாக அந்த மணி வந்து எடுத்து கொடுத்துட்றான். இப்போ இந்த கேம் நல்லா விளையாண்டு பழகினதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு 25 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 25 ருபீஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஈஸியாக அவங்களே வந்து காசை எடுத்து கொடுத்து பொருளை வாங்குறது இந்த மாதிரிலாம் நல்லா பழகிக்கிடுவாங்க. ஸோ இந்த கேம் விளையாடுறதுனால ஃபன்னுக்கு ஃபன்னும் ஆச்சு, நிறைய விஷயங்களும் கற்றுக்குறாங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, கூட சேர்ந்து விளையாடுங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.